திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே திமுக நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை குப்பை வண்டியில் நகராட்சி ஊழியர்கள் அழைத்து சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ஜோலார்பேட்டை அருகே மண்டலவாடி பகுதியில் விடியா ஸ்டாலின் பங்கேற்ற அரசு விழாவிற்கு நகராட்சிக்கு சொந்தமான 2 குப்பை வண்டிகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஊழியர்கள் அழைத்து வந்தனர். இதன் மூலம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி செயல் அலுவலரின் அறைக்கதவை தற்காலிக ஊழியர் உடைத்து சேதப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரூராட்சி அலுவலகத்தின் தற்காலிக மஸ்தூர் பணியாளர் மாயவேல் என்பவரிடம் அவரது இருசக்கர வாகனத்தை யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஓரமாக நிறுத்துமாறு அலுவலக ஊழியர் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் ஒரு சிலருடன் வந்த மாயவேல் அந்த ஊழியரை மிரட்டியதுடன் செயல் அலுவலரின் அறைக்கதவின் கண்ணாடியையும் உடைத்து சேதப்படுத்தினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் என்ற கண்துடைப்பு கூட்டத்தில் பழங்காவிரியை தூர்வார வலியுறுத்தி இயற்கை விவசாயி மண்டியிட்டபடி கூட்ட அரங்கிற்கு வந்து மனு அளித்தார். 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசன வசதி வழங்கி வந்த பழங்காவேரி தற்போது குப்பை மற்றும் கழிவுநீர் நிறைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மண்டியிட்டு மனு அளிக்க வந்ததாக இயற்கை விவசாயி ராமலிங்கம் தெரிவித்தார். ஒரு 50க்கும் மேற்பட்ட குளங்களையும் ஒரு 1000 ஏக்கர் நிலமும் பாசனம் பண்ண வாய்க்கால் அது பார்த்திங்கன்னா நகரப்பகுதியில் போகிறதுனால வீட்டுக்கு கூட உள்ள கழிவு நீர், அங்கங்கே கடைகளுடைய குப்பை, வீடு அடிக்கிற குப்பை, இந்த மாதிரி அந்த வாய்க்காலில் போட்டு ரொம்ப மிக மோசமாக இருக்குது. 10,000க்கு சாக்கடை நீர், பாதாள சாக்கடை ஒரு சில இடங்களில் அதில் வழிஞ்சோடுது இந்த பூக்கடை தெருவெல்லாம்.